ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட டெய்லி கான்வர்சேஷன் ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படி உட்காந்து நீலிக்கு நீர் வடிச்சிட்ருக்கா பாரு, நீலிக்கு நீர் வடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷெட் ஃபால்ஸ் டியர்ஸ். ஃபால்ஸ் டியர்ஸ்னால் போலியான ஒரு கண்ணீர், நீலிக்கண்ணீர். டோன்ட் ஷெட் ஃபால்ஸ் டியர்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு லேட்டாக வராங்க. ஏன் இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ ஸோ லேட் டுடே, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கலாம். வி ஆர் இன் அ ரியலி பிக் ஹரி அப்படின்னா நம்ம ஒரு பெரிய அவசரத்தில் இருக்கோம் அப்படின்னு மீனிங். ரொம்ப பெரிய அவசரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் இன் அ ரியலி பிக் ஹரி. நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறதில்ல. அந்த நம்பினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ட்ரஸ்டட் யூ. ஐ ட்ரஸ்டட் யூனா நான் உன்னை நம்பினேன். ஐ ட்ரஸ்ட் யூனா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு மீனிங். இப்போல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இல்லைப்பா, ரொம்ப கடினமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நாட் ஸோ டஃப் நவ். இப்போ அது ரொம்ப கஷ்டமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் ஸோ டஃப் நவ். உனக்கு அது தெரியுமா எவ்வளோ கஷ்டமானதுன்னு அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ ஹவு ஹார்ட் தட் இஸ். அது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ ஹவ் ஹார்ட் தட் இஸ். உன் பின்னால் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ச் யுவர் பேக். வாட்ச் யுவர் பேக் அப்படின்னா உன் பின்னால் பாரு. எங்களுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஒன்ட் பி நீடிங் யூ. வி ஒன்ட் பி நீடிங் யூ அப்படின்னா எங்களுக்கு நீ தேவையில்லை. என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாத, என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஆர்கியூ வித் மீ. என்கிட்ட வாக்குவாதம் செய்யாத, டோன்ட் ஆர்கியூ வித் மீ. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ரியலி க்யூரியஸ். க்யூரியஸ் அப்படின்னா ஒரு ஆர்வம் அப்படின்னு மீனிங். ஐம் ரியலி க்யூரியஸ் அப்படின்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது என்ன கூசுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சு கிச்சு மூட்டி விடும்போது, இல்லை நம்ம சின்ன வயசில் ஒரு கோழி இறக்க எடுத்து நம்மளோட மேலே நம்ம கையில் அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்லலாம் டச் பண்ணும்போது நமக்கு ஒரு கூச்சத்தை கொடுக்கும். அது அப்போ அது என்ன கூசுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் ஸ்டிக்கிள்ஸ் மீ. தட் ஸ்டிக்கிள்ஸ் மீனா அது என்ன கூச்சப்படுத்துது, கூசுது எனக்கு அப்படின்னு மீனிங். ஐம் கோயிங் டு பிளக் த லெமன் ஃப்ரம் தி ட்ரீ. இப்போ ஒரு மரத்துலேருந்து நான் லெமன் ட்ரீலேருந்து நான் லெமனை பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு பிளக் தி லெமன் ஃப்ரம் தி ட்ரீ. நான் எலுமிச்சையை பறிக்க போகிறேன். இந்த வாழைப்பழம் இன்னும் பழுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் பனானா இஸ் நாட் yet ripe. நாட் yet ripeனா இன்னும் பழுக்கலை. அவள் எனக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு she taught me a trick. அவள் எனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்தா. she taught me a trick. சோம்பேறியாக இருக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் பீயிங் லேசி. ஸ்டாப் பீயிங் லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்கிறத நிறுத்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நான் உங்கள் முகம் காண சகோதரி.